ஹாய் எவ்ரிவன். நம்ம எர்த்ல ஒரு காலம் பில்லியன் கணக்குல இருந்த ஒரு ஜீவன் இன்னைக்கு உயிரோடவே இல்ல. ஆமாங்க, இது டைனோசர் பத்தின கதையெல்லாம் கிடையாது. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னால நடந்த கதையும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தாங்க. அந்த ஸ்பீஷிஸோட நேம் பேசஞ்சர் பீஜியன். அது பறந்தா ஸ்கையே டார்க் ஆகிருமா. எல்லாரும் நினைச்சாங்க, இது எப்படி அழியும், இது எப்பவுமே அழியாது அப்படின்னு. ஆனா அதான் ப்ராப்ளம். இருக்குன்னு நினைச்சிட்டு அதை கேர் பண்ணிக்கவே இல்லை. அதுக்கு பதிலா அங்க இருக்கிற பீப்புள்ஸ் அதை வேட்டையாடி அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதோட கவுண்ட் குறைஞ்சிட்டே வந்துச்சு. லாஸ்டா ஒரே ஒரு ஜீவன் மட்டும்தான் அந்த ஸ்பீஷிஸ்ல உயிரோட இருக்கு. அதுவும் செப்டம்பர் 1, 1914 செத்து போயிருது. அதோட நேம் மார்த்தா. அது இப்போ இல்ல. அந்த மார்த்தான்ற பேர்ட் இறந்ததுக்கு அப்புறமா பேசஞ்சர் பீஜியன்ற ஒரு ஸ்பீஷியஸே அழிஞ்சிருச்சு அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க. அப்புறம் தான் எல்லாரும் சொல்றாங்க, அந்த பேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல அப்படின்னு. அது அப்படி நம்ம லைஃப்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயம் நிறைய இருக்கு அப்படின்னு அதை ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கிறோம். பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு அவங்க வேல்யூ கூட புரியறது இல்ல. ஹெல்த் இருக்குன்னு அதை கேர் கூட பண்ணிக்க மாட்டேங்கிறோம். டைம் இருக்குன்னு நம்மளோட ட்ரீமை கூட போஸ்ட்போன் பண்றோம். ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அதுக்கு எஃபர்ட்ஸே போட மாட்டேங்கிறோம். பேசஞ்சர் பீஜியன் ஒன்னும் ஒரே நாள்ல அழிஞ்சு போகல. கொஞ்சம் கொஞ்சமா தான். அந்த கொஞ்சம் எல்லாமே சேர்ந்து ஒரு நாள் ஃபுல்லா எம்டி ஆயிடுச்சு. இருக்கும் போதே வேல்யூ கொடுக்கலனா இல்லாம போன அப்புறம் ரெக்ரெட் மட்டும் தாங்க மிஞ்சும். வேல்யூ பிஃபோர் இட் பிகேம் ஹிஸ்டரி.